டேய் கைதிங்களா, எல்லாம் உள்ளேயே இருங்க. வெளியே மட்டும் வந்துடாதீங்க. வெளியே வந்தீங்கன்னா அவ்வளோதான். என்ன எல்லாம் லூசுன்னு நினச்சிங்களா? இப்போ நான் வெளியே வரேன்டா. வெளியே வந்து உன்கிட்ட தப்பிக்கிறேன்டா. இருடா டேய். தம்பி, நான் உனக்கு 4 மோடு கொடுத்துருக்கேன். ஆனால் அதில் 2 மோடு தான் ஓப்பனாக இருக்கும். இதில் நீ எதை வேணால் சூஸ் பண்ணிக்க. ஆனால் நீ எப்படி வரண்டாலும் சரி, நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. எங்க அந்த குண்டு தக்காளி நம்மளை பார்த்து அவன்கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறான்ல. இப்போ நம்ம தப்பிச்சு காட்டுறோம் அவன்கிட்ட. இப்போ நம்ம எப்படி தப்பிக்கணுன்றதான் அவனே பார்க்கட்டும். தம்பி, யாரை பார்த்து குண்டு தக்காளின்ற? நீ தப்பிச்சு காட்டுறா பார்க்கலாம். இவன் தப்பிச்சு காட்ட சொல்கிறாங்க ஐஸ். நம்ம தப்பிக்கிறோம், இவங்கிட்ட நம்ம வெளியே போகிறோம், நம்ம யாருன்றதை இவனுக்கு காட்டுறோம். இவன் வாங்க இவங்கிட்டேருந்து இவனமோ இல்லை, இவனை தாண்டி போவோம். இவன் தாண்ட விட மாட்டேங்கிறான், என்னன்னே தெரியல. டேய், எங்கேருந்துடா வரீங்க நீங்களா? முட்டா பசங்களா? ஸ்ட்ரெயிட்டாக போடா. ஓகே, மை காட், என்னால் முடியலைங்க. தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான் இங்கேருந்தே. ஓகே, கரெக்டாக குதிக்கணும். குதிச்சாச்சு. ஏண்டா என்னையா தள்ளி விட்ற, மேலே ஏறி வரும்டா. ஓகே, இந்த பட்டன் அழுத்தினோடனே எங்கள் கம்பி இருந்துச்சு, இந்த கம்பி வேறு கீழே இருந்துச்சு, இப்போ மேலே வந்துடுச்சு. கரெக்டாக குதிச்சு போவோம். ஓகே, எங்கே இவன் என்னங்க இப்படி உருவாக்கி வச்சுருக்கான் இந்த இடத்த? தம்பி, இந்த இடம் இப்படி இருந்தாதான் யாராலையும் இது தப்பிக்க முடியாது. அதனால தான் இப்படி உருவாக்கியிருக்கேன். உன்னால் முடியுதான்னு பார்க்கலாம். தப்பிச்சு காட்டு. எங்க தப்பிச்சு காட்டுன்னு சொன்னால் முன்னாடியே வந்து நிற்கிறாங்க. ஆகணுமே. ஆஹா, எப்படா நீ வெளியே வந்த? இருடா, உன்னை இங்கேயே சமாதி கட்டுறேன் உனக்கு. ஏய், நில்றா நில்றா, டே குட்ட பயல, நில்லு. குதிச்சு போயிட்டியா? என்கிட்ட தானே நீ திரும்ப வரணும். வாடா. எங்க எப்படியோ வந்துட்டோங்க. அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. கீழே நம்ம பையன் அவனை கீழே வந்து தட்டி விட்டு திரும்ப வரான். அவனை பிடிக்க போயிட்டான் அவன். ஓகே, ஏம்மா பொண்ணு, நீ கொஞ்சம் முன்னாடி வேகமாக போமா. ஏமா அப்படி பண்ணுற? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப, எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டே டே, என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய், ஒன்னாலடா போடா, அப்படி போடா. இந்தம்மா பொண்ணு, வேகமாக போறியா இல்லையா? அவ்வளோதான், பார்த்துக்கோ. ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஓ, இந்த சைடு போகணும். ஓகே, லெஃப்ட் திரும்பி நேராக போடா அப்படின்றான். ஓகே, வந்தாச்சு ஒரு வழியா. எங்க கீழே போகிற மாதிரி வச்சுருக்கான். சரி, போவோம். கரெக்டாக குதிச்சிடலாம். ஓ, திரும்பணும். ஓகே ஓகே, எங்க பாத்ரூம்குள்ளெல்லாம் மாடா தப்பிக்கிறதுக்கு இடம் வச்சுருப்ப? எங்க க்ளீன் கூட பண்ண மாட்டேங்கிறான். என்னங்க இவன்? தம்பி, பாத்ரூம்லயே நான் வழி வச்சிருந்தாலும் உன்னால தப்பிக்க முடியாது, புரியுதா? எங்க பாத்ரூம்ல தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறான். தப்பிச்சு காட்டுறான்டா அவங்ககிட்ட. டேய், எங்க கீழே ஒரே லாவாவா வச்சுருக்கான். எங்கேருந்துடா வரீங்க நீங்களாம்? தம்பி, லாவா ஊற்றி வச்சாதான் உன்னால தப்பிக்க முடியாது. யாராலையுமே தப்பிக்க முடியாது. அதனாலதான் ஊற்றி வச்சிருக்கேன். இதே நான் ஊற்றலன்னா நீ ஈஸியா போயிடுவல. ஏங்க அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். அதனால தான் அவன் லாவை ஊற்றி வச்சுருக்கான். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதையும் நம்ம தாண்டி போகிறோம். என்ன இது இடம்? ஐயோ, கல்! அட, எரிமலை கல்! இங்கே எரிமலை கல்லாம் வருதுங்க. இங்கே அப்படியே லாவாவோட சேர்ந்து விரிசல்லாம் விட்டு வந்திருக்கு. எதுக்குடா அந்த மாதிரிலாம் கல்லை அலைய வைக்கிறீங்க? ஓகே, இங்கே ஒரு லேடர் வச்சுருக்கான். ஓகே, கரெக்டாக போயிடலாம். ஏறியாச்சு. ஏறி மேலே வந்தாச்சு இதோட. ஓகே, மேலே வந்தாச்சு. ரைட். பார்த்து. என்னடா தம்பி, ஓடுறியா? ஓடு ஓடு, உன்னை சீக்கிரமா பிடிக்கிறேன். இப்போ பாரு, பிடிச்சிட்டேன். யாரா நீ? சின்ன வயசில் பாத்திரத்தை வச்சு விளாண்டுட்டு இருக்கும்போது என்ன தலையில் போட்டுக்கிட்டியா? ஏ தம்பி, நான் தாண்டா பேரியோட தம்பி ஹாரி. நான் முடிச்சேன்னா நீ இதோட காலி. இப்போ நீ முன்னால முடிஞ்சா சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு காட்டுறாடே. இப்போ உன்னை பிடிக்கிறேன்டா. ஏங்க இவன் சொன்ன மாதிரியே நம்மளை சீக்கிரமாக பிடிச்சிடுறாங்க. இவன் ஏங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான்? ஏய், என்ன விட்றா. தம்பி, டேய் நில்றா, நில்லு. ஓகேங்க, படிக்கட்டில் ஏறினாலும் அவனால் பிடிக்க முடியல. இல்லைனா அவன் நம்மளை ஈஸியாக பிடிச்சிருப்பான். கரெக்டாக குதிக்கணும். ஓகே, கரெக்டாக குதிச்சாச்சு.
ஓகே மேலே போகணும், இன்னும் கொஞ்சம் தான், ஒரே ஒரு ஸ்டெப்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு வழியாக வந்தாச்சு. அப்படியே திரும்பலாம். இங்கே லிஃப்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்கானுங்க. என்னங்க லிஃப்ட் இது? லிவரை புல் பண்ணுற மாதிரி ஒரு லிஃப்ட்டு. தம்பி, நாங்க தான் டெக்னாலஜில நாங்க தான்டா அட்வான்ஸு. இந்த அளவுக்கு எவனாலையுமே யோசிக்க முடியாது. ஏன்னா அது கண்டுபிடிச்சதே நாங்க தான். இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சதும் ஒன்று தான், கண்டுபிடிக்காமல் இருக்கிறதும் ஒன்று தான். இதை கண்டுபிடிச்சி என்னடா பண்ண போகிறீங்க? இங்கே பாருங்கள், நம்ம வந்த உடனே ஜூஸ் வச்சுருக்கானுங்க. ஓகே இந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிடலாம். ஓ குடிச்சாச்சு. எங்கே பவர் கிடச்சிச்சு. சரியான ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஓகே கரெக்டாக போகலாம். ஓகே குதிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான், கரெக்டாக ஒதுக்கணும். குதிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக. ஓகே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்தாச்சுங்க. ஏங்க இன்னும் முடியலையா இது? ஐயோ எத்தா தண்டி இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஓகே இந்த சைடு ஒரு 2 கரெக்டாக போட முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இன்னும் ஒன்று. ஓகே இங்கே வந்த உடனே பவர் முடிஞ்சிச்சு. ஏன்டா அந்த ஜூஸை கொடுக்குறவங்க கொஞ்சம் பவர் இன்னும் எக்ஸ்ட்ரா நேரமாக கொடுத்துருக்கூடாதோட. ஏன்டா அப்படி இருக்கீங்க? பவர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தா நீ சீக்கிரமாக முடிச்சிருப்பல்ல. அவன் சொல்கிறது உண்மைதாங்க, கொடுத்துருந்தா முடிச்சிருப்போம். அது வேறு. ஸ்டோரேஜ் ரூமா? ஓகே. ஓ இங்கே வந்துட்டு லேடர் கொடுத்துருக்காங்க. ஒரு ரீஜன் அப்படின்னா அது ரீஜெனரேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே லேடர் கொடுத்துருக்கான். இந்த லேடர் எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்கிறேன். ஃபோன் பூத்து. இங்கே பார்த்தீங்கன்னா லேடரை ஃபைன் பண்ணோம். ஓ இங்கே தான் லேடர் வைக்கணுமா? ஓகே கரெக்டாக வச்சுட்டோம். ஓகே மேலே ஏறு. ஏண்டா லேடரை கொடுத்த நீ அது கூடயே கொஞ்சம் சேர்த்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கூடாதாடா. டே ஏன்டா அப்படி இருக்க? சரி விடுங்க, அவன் கரெக்டாக கொடுத்துருக்கான். இன்னும் கொடுத்துருந்தாலும் நம்ம ஈஸியாக தப்பிச்சிருப்போம்ல, அதனால கொடுக்காம விட்டுருக்கான். ஓகே இங்கே வேறு ஃபேனை வேறு செட் பண்ணி வச்சுருக்கான். கரெக்டாக போகலாம். ஓகே வந்தாச்சு. இங்கே ஒரு சின்ன லேடர் இருக்குது. ஆனால் சுஜிஸ்டி லேடராகவே கொடுத்து வச்சுருக்கான். ஏன்னா நம்ம மேலே அடுத்தடுத்த ஃப்ளோர் ஏறுற மாதிரி தான் இந்த கேமே இருக்குது. ஒரு ஃப்ளோராக ஏறி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே இது என்ன? ஏய் ஏன்டா இத்தனை பைப்பை கொடுத்துருக்க? இவ்வளோ பைப்பு கொடுத்தா நான் எப்படா ஏறுறது? ஓகே கரெக்டாக தான் வரோன்னு நினைக்கிறேன். ஓகே வந்தாச்சு. ஓகே கரெக்டாகவே வந்துட்டோம். இந்த தங்கம் காயின் எல்லாம் கொடுத்துருக்கான். ஆனால் எதுக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரில கைஸ், சுத்தமாக தெரில. நருட்டோ நீ எப்படி இங்கே வந்த? ஏண்டா நருட்டோவையும் பிடிச்சிட்டு வந்துட்டியா? அவனை ஏன்டா இங்கே பிடிச்சிட்டு வந்து அடைச்சி வச்சுருக்க? நருட்டோ இங்கே இருந்ததுனா அவன் பவராலே எல்லாத்தையும் முடிச்சிருப்பானே, ஏன் முடிக்கல? தம்பி, நருட்டோவை பிடிச்சிட்டு வந்தேன் நான் தான். ஆனால் அவன் பவரையும் பிடுங்கிட்டேன். அவன் கூட இருந்த 9 டேஸையும் நான் பிடுங்கிட்டேன். புரியுதா? அவங்ககிட்ட இப்போ பவரே கிடையாது. இப்போ ஏன்டா கீழே விழுந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படியே வந்திருந்தோம்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அதனால் முடையாக இருந்துச்சு. அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான் வந்திருக்கோம். இப்போ அந்த வால் மூணுத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா இந்நேரத்துக்கு இந்த மூணுத்துலேருந்து ஒரு புகை மாதிரி ஒன்று வந்திருக்கும். அது நம்மளை அடிச்சு தள்ளிட்டு போயிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வால்வை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இல்லாமலும் போகலாம், பட் அது ரொம்ப கஷ்டம். குதிச்சு போகணும். குதிக்கிறது கூட ஓகே, அது கரெக்டாக குதிக்கிறது அந்த ஒரு இது வராது. அதனால தான் நம்ம அதை ஆஃப் பண்ணணும். ஓகே இப்போ இப்படி போக சொல்லியிருக்கான். ஸ்ட்ரெயிட்டாக போடா அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஓகே ஏங்க இங்கே பார்த்தீங்கன்னா காற்று. ஐயோ இப்படி எப்படிடா போகிறது? ரொம்ப காற்றா இருக்குங்க இங்கே. தம்பி, எப்படி காற்று நல்லா குளுன்னு வருதா? உன்னை தள்ளி விடுறது தானே அந்த காற்றையை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு காற்று வச்சா நீ போகிறது கஷ்டம். அதனால தான் அதை நான் ரெடி பண்ணேன். ஓகே ஒரு வேளையை அவன் என்னென்னமோ சொன்னாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்தாச்சு. இவன் அப்ஜெக்டிவ் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க கொடுத்துருக்கான். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேன். ஓகே எங்கே போக பறக்க மாட்டேங்குது. ஐயோ குதிடா மூளை இல்லாதவனே, குதிச்சா நீயே பறப்படா. அட ஆமாங்க, அவன் சொன்ன மாதிரியே குதிச்ச உடனே பறந்துட்டோம். ஓகே இப்போ கீழே போக சொல்கிறான். ஓகே கீழே வந்தாச்சு. அட கேஃபிட்டேரியா, அங்கேயே ஒன்றும் நிற்கிறான். பார்க்க அந்த போலீஸ்கார மாதிரியே இருக்கானே. ஏங்க இவன் அவனை மாதிரியே இருக்கான். இவன் யாரு? தம்பி, நான் தான் பேரியோட அண்ணன் கேரி. நான் சமயக்காரன், என் தம்பி போலீஸ்காரன், அவன் தம்பி ஒரு பாத்திரக்காரன்.
இப்போ உன்னை நான் அடிக்கிறதா இப்போ என்னோட வேலை. இப்போ நான் உன்னை அடிச்சு கொல்ல போறேன்டா. டேய் ஐயா நான் விட்றா டேய். அட அடிச்சு போட்டாங்க. இவன் சொல்கிறது என்னமோ உண்மைதான். இவன் அவன் தம்பியை விட பவராகவே இருக்கான். ஒரே ஒரு பேன் எடுத்தோன்னு மண்டை மேலேயே அடிக்கிறான். டேய் விட்றா சீக்கிட்டண்டா விட்றா. எங்க கூச்சல் அடிக்கிறாங்க. ஓர இங்கே கரெக்டாக வந்தது கரெக்டாக. அங்கேயே தான் இருக்குது ஃபுட்டு ஜூக்கா. அட கன்று ஓகே எடுத்துடலாம். ஓகே வந்துடாதடா எடுத்துக்கிறேன்டா ஒரு நிமிஷம்டா. எடுக்கல ஐயோ வரமாட்டேங்குது. அட அடிச்சு போட்டான். தோத்துக்கிட்டே இருக்கீடா தம்பி அடி எப்படி இடி மாதிரி இருந்துச்சா? இது இப்போ முடிக்கிறேன். டாய் இருடா இப்போ உன்னை முடிக்கிறேன் பார். நீ என்ன ஆவறன்றதை மட்டும் பாடுறா. ஓகே அடிக்கலாம். அட நம்மளை சுற்றுட்டோம் ஆனால் அவனை கொண்டுட்டோம். இது போதும் வாங்க ஸ்ட்ரைட்டாக போவோம். எங்கே இருக்குன்னே தெரில வழி. ஓகே போவோம் ஸ்ட்ரைட்டாக. டோர் அங்கே ஒரு டோர் இருக்குது. இவன் நம்மளை அடிக்கிறாங்க. ஒன்று அப்புறமா பார்த்துக்குவோம். டே தம்பி சண்டைக்கு வராத. அவன் கன் எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. பர்கர் கன் எடுத்து. டேய் வந்தான்னு வையேன். டே தம்பி நீ என்னமோ என்ன கொண்டுட்ட. ஆனால் பரவாயில்ல, எங்கள் அண்ணன் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கான். உன்னை அவன் கொல்லுவான்டா. இருடா. ஓகேங்க இங்கேயும் ஒரு ஆர்டர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ளோராக ஏறி போகிறது தான் அந்த கேம். ஓகே ஒரு ஃப்ளோராக ஏறி போகலாம். ஓகே எக்ஸிட் வந்துடுச்சு. ஓகே ஆடாடி நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடாடி. எப்பட்றா இப்படி இருக்க? எப்படிடா தம்பி உன்னை ஏமாத்துறேனா? ஐயா என்ன இது லேசரு டா இருடா. எப்படி என் மாஸ்டர் பிளான் இந்த லேசர்னால தான் உன்னை அழிக்க முடியும். ஈஸியாக அழிச்சனா? இருடா இப்போ தப்பிச்சு காட்டுறேன். அதுலேருந்து ஒரே ட்ரை தான்டா. இப்போ ஒன்றுன்னு தப்பிக்கிறேன். ஓகே தப்பிச்சாச்சு. இந்த லேசர்லேருந்து 2 லேசர்னு முடிஞ்சு. ஐயோ ஓகேங்க இன்னும் ஒன்று கடைசி ஒரு வழியாக தப்பிக்க போகிறோம். ஓகே வந்தாச்சு. டேய் ஒன்றுன்னு தப்பிச்சிட்டேன்டா போடா. இதுலேருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனால் இன்னும் நிறைய ஆப்ஜெக்டிவ் இருக்குது. நீ எப்படி தப்பிக்கிறன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்க இந்த இடம் என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த நடுவில் ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு மேலே பிளாங்க் வச்சுருக்காங்க. இந்த பிளாங்க்ஸ் எடுத்து அந்த இடத்துல போட்டு நம்ம தப்பிக்கணும். அதுதான். ஓகே பிளாங்க் எடுக்கலாம். இந்த 2 பார்த்தீங்களா அது இருக்கா? அப்படி போட்டு தப்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே 2 பிளாங்க் போட வேண்டியிருக்கும். ஓகே அட ஒரு பிளாங்கை வேஸ்ட் பண்ணிட்டேன். விடுங்க. இவன் யாருங்க? இவன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். டே தம்பி அடியை போட்டுருவேன்டா. ஒழுக்கு மரியாதையே போயிடுறா. ஏய் நான் ஓரளவுக்கு தான்டா பொறுமையாக இருப்பேன். பார்த்துக்கோடா. ஒரு மேலே வந்தனா சண்டைக்கு கூப்பிடுவேன். நீயும் போயிரு நானும் போயிடுவேன். 2 பேருக்கும் சண்டை வேணாம். டேய் இருடா டேய். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அடிச்சு போட்டாங்க ஐஸ். எப்படி அடித்தானே எனக்கு தெரில. ஓகே டேய் உனக்கும் வம்பு வேணாம் எனக்கும் வம்பு வேணாம். 2 பேரும் விட்ருவோம் புரியுதா? நோ சண்டை. ஓகே போயிட்டான். நம்ம ஒரு பிளாங்க் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே 2 பிளாங்க் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம அறிவு நம்ம ஒரே பிளாங்கை தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து எடுத்தாங்க. இப்போ நீ எப்படி வருவேன்? நீ போய் மேலே இருந்தாலும் எடுத்துகிட்டு வரணும் போட. ஓகே பிளாங்கை போட்டாச்சு. கரெக்டாக வந்தாச்சு. கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டோம். கேம் முடிஞ்சு. அட பேரி ரோபோட்டில் வந்திருக்கான். ஐயோ தம்பி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக மாட்டேன்டா. உன்னை வருவேன் முடிப்பேன்னு சொன்னேன்ல, வந்துட்டேன் பாத்தியா? இப்போ உன்னை அழிக்க போறேன்டா. நீ என்ன அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை அழிச்சிருவேன். இப்போ அழிக்க போறேன்டா உன்னை. வாடா முன்னாடி வா. இன்னும் பக்கத்துல வா. உன்னை இப்போ சுட போறேன். அழிச்சிட்டேன். அவன் நம்மளை அழிச்சிட்டாங்க. விடுங்க பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ கன்று இருக்குது. இவனை எப்படி அழிக்கிறதுன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. அதாவது இவனை சுடணும், நல்லா சுடணும் இஷ்டத்துக்கு. டேமேஜ் போகிற மாதிரியே எனக்கு தெரியலங்க. இவனை எப்படிங்க அழிக்கிறது? அழிக்க முடியலங்க அவ்வளோ சீக்கிரம். ஓஹோ இவன் 2 கைக்கு தாங்க டேமேஜ் இருக்கணும். அந்த 2 கை இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 கையை அழிக்கணும் முதல்ல. இங்கே பாருங்க ஒரு கை அழிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு கை தான். டக்குன்னு அழிச்சிடலாம். ஓகே நம்மக்கிட்ட ஹெச்பி கம்மியாக தான் இருக்குது. டக்குன்னு அழிச்சாச்சு. ஓகே இப்போ நம்ம பேரியை முடிச்சிட்டோம்.
பொடிப்பயல, நீ என்ன ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த கேம்ல இருந்து நீ தப்பிக்கணும்ல, அதை நான் பாத்துக்கிறேன்டா. டேய் ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ அழிச்சிட்டோம். ஓகே, நம்ம வண்டி அது கேட் திறக்கல, அது வண்டி திரும்ப ரீஜெனரேஷன் பண்ணுறது. ஓகே, வேகமாக போகலாம். இப்போது சீக்கிரமாக வண்டியை ரெடி ஸ்டார்ட் பண்ணு. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சைரன் போட்டேன், அப்போது ஆனால் இடிச்சு தள்ளணும். ஓகே, இடிச்சு தள்ளியாச்சு. இந்த வண்டி கண்ட்ரோல் வர மாட்டேங்குது எனக்கு. சரி பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக ஓட்டுறேன். ஓகே, வந்தாச்சு சீக்கிரமாக. ஓகே, என்னங்க அது? கேஸ் ஸ்டேஷன், அதாவது பெட்ரோல் பங்கு. எதுக்குடா பெட்ரோல் பங்கு? பெட்ரோல் அடிச்சு போகணும் நான். ஏங்க நம்ம காரில் தப்பிக்கக்கூடாதுங்க. அப்புறம் நான் எப்படிடா தப்பிக்கிறது? தம்பி, அங்கதான் உனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். நீ உன்னால கார்ல தப்பிக்கவே முடியாது. அப்படியே இப்ப வெளியே போனல, அங்க மேல ஒரு லேடர் மாதிரி இருந்திருக்கும். அங்க மேல ஏறினா ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதுல ஏறிதான் நீ தப்பிக்க முடியும். ஆனா போய் பாரு. இருங்க போய் பார்ப்போம். ஆமாம், அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே இருக்குது. அப்போ இதில் போகணுன்னா என்ன பண்ணுறது? ஆமாம், உள்ளே ஒரு கேர்பேஜ் கேன் பார்த்தேன். ஓகே, கார்பேஜ் கேன் கிடச்சிச்சு. இது அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு ஒன்றே போதும் நினைக்கிறது. பாதி ஹைட்டுக்கு இருக்குது. இது மேலே வச்சு குதிச்சு போயிடலாம். ஓகே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக குதிச்சாச்சு. ஓகே, இந்த லேடர் மேலே ஏறணும். ஏறியாச்சு. அட, இவனை நான் முட்டாள் நினச்சேங்க. ரொம்ப அறிவாளியாக இருக்கான். எங்கோட அப்ஜெக்டிவ்? இங்கே இருக்குது. இங்கே ஸ்டெப் இங்கே இருக்குது. ஓகே, கரெக்டாக போகணும். ஓகே, கரெக்டாக குதிக்கணும். இவன் குட்டையாக இருந்தாலும் சக்கையாக குதிக்கிறானே. ஓகே, கரெக்டாக குதிச்சாச்சு. இன்னும் ஒரு லேட்டர் தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே டவர் மாதிரி போடாதடா ப்ளீஸ்டா டே. ஓகே, வந்துட்டோங்க. ஐ திங்க் இதோட இந்த கேம் முடியுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையே, முடிஞ்சுதா இல்லையா? நான் இந்த காசு எடுத்துக்கிறேன். ஏன்னா முதல்ல இந்த காசு வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு தான் இந்த கேமுக்கு யூஸ் ஆகணும். வேறு ஏதாவது கேம் விளாடும்போது யூஸ் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, போகலாம். ஓகே, நம்ம ஹெலிகாப்டரில் ஏறியாச்சு. இப்போ ஹெலிகாப்டர் பறக்குது. ஓகே, ஐ திங்க் நம்ம இந்த கேமை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன வேற எங்கே கொண்டு வந்துருக்கோம்? கேம் முடியலையா? தம்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ்ரா. ஏன்னா இது உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்காக நான் அதை பண்ணலை. நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். இந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்டு. அதாவது இது ஒரு போலீஸ் டெஸ்ட். நீ இதில் பாஸ் ஆனதுனால இப்போ நீயும் ஒரு போலீஸ். இப்போ உன்னால் எல்லாமே பண்ண முடியும். அதாவது ஒரு லோ கிராவிட்டி ஜம்ப் ஒன்றால் பண்ண முடியும். சூப்பர் ஸ்பீடாக ஓட முடியும். அதை பெரிய ஜம்பாகவும் பண்ண முடியும். வானத்தோட கலரையும் மாற்ற முடியும். ஆமாங்க, இவன் சொல்கிறது எல்லாமே நம்மளால் பண்ண முடியுது இப்போதைக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்ச இடம் அங்கே தான் இருக்குது. எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ இது வந்துட்டு நம்ம ஒரு கைதி கிடையாது. நான் முதலே சொன்னேன்ல உங்ககிட்ட, நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னேன். இந்த வீடியோ தான். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க. ஸோ பை கைஸ்.